புள்ள கருப்பாயி குதிரவாலி போடுதாயி நஞ்ச புஞ்சை நிலத்துக்கு ஏத்த சிறுதானிய வந்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 10 குண்டால் வந்திருக்கு. கிட்டத்தட்ட நான் 5 ஏக்கர் போட்டதில்லை, 45-50 குண்டால் வரையிலே எனக்கு வந்திருக்கு. இதில் வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு 50,000 ரூபா வரைக்கும் எனக்கு வருமானம் வந்திருக்கு சார். குதிரைவாலி ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு சிறுதானியம் ஆகும். குதிரைவாலி சர்க்கரை நோய்க்கு நிவாரணி, எலும்புக்கு வலு சேர்க்கும் அருமருந்து என்பது போன்ற தகவல்கள் மக்களிடம் தற்போது பரவலாகி வருவதால் குதிரைவாலி பற்றிய ஆர்வம் அதிகரித்து வருகிறது. காலங்களில் மட்டுமே விளைந்து பலன் கொடுக்கும் குதிரைவாலி பயிரை கோடை காலத்திலும் பயிரிட்டு அதிக மகசூல் எடுக்கும் புதிய அணுகுமுறை தமிழக அரசு வேளாண்மை துறையால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ரொம்ப சத்து உள்ளது. இந்த ஆண்டு நம்முடைய உணவு உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா 115 லட்சம் மெட்ரிக் டன். தமிழ்நாட்டோட உணவு உற்பத்தி 115 லட்சம் மெட்ரிக் டன் இந்த ஆண்டு. அதில் 37 லட்சம் மெட்ரிக் டன் வந்து இந்த மைனர் மில்லட்ஸ் தான். அதை குறிப்பாக இந்த பகுதி மக்கள் வந்து நல்ல சரியான பொருளை புரிஞ்சிருக்காங்க என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா இப்போ நீங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த சீடு தமிழகம் முழுவதும் போகுது. 33% உயர்த்தணுன்றது என்னுடைய நோக்கம். அது நேரக்குறைய வந்து இப்போ நம்ம வந்து ஏற்கனவே நனவாயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா வந்து இந்த ஆண்டு நம்ம கொடுத்த விதை வந்து இந்த ஊருக்கு வெறும் 125 கிலோ தான். 125 கிலோ தான் யூனிவர்சிட்டியில் வாங்கி இங்கே கொடுத்தோம். ஆனால் இன்னைக்கு வந்து விதை எவ்வளோ வரப்போகுதுன்னா எங்கள் கணக்குப்படி 25 டன் வரப்போகுது. நீர்வள நிலவள திட்டத்தின் கீழ் விருதுநகர் மாவட்டத்தில் குதிரைவாலி விதைப்பண்ணை அமைத்து இந்த சிறுதானிய உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் சிறந்த பலன் கொடுத்து வருகின்றன. கோடைகளை வந்து வறட்சி நிலவுற இடத்துல மாற்றுப்பயிராக இந்த நீர்வள நிலவள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இந்த சிறுதானிய உற்பத்தி வந்து அதிக அளவில் வந்து சாகுபடி பண்ண நோக்கத்தோட அடிப்படையில் வந்து இந்த திடல் அமைக்கப்பட்டு அதிக பரப்பளவில் இந்த வருஷம் விவசாயிகள் வந்து சாகுபடி செய்து மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. நார்ச்சத்து மிகுந்த குதிரைவாலி தானியத்தில் நமது அன்றாட உடல் செயல்பாட்டுக்கான பல்வேறு சத்துக்களும் அடங்கியுள்ளன. 100 கிராம் குதிரைவாலி தானியத்தில் 11.8 கிராம் புரதம், 9.8 கிராம் நார்ச்சத்து, 16 மில்லிகிராம் இரும்புச்சத்து உள்ளிட்ட முக்கியமான சத்துக்கள் அடங்கியுள்ளன. சத்துக்கள் மிகுந்த குதிரைவாலி ஏராளமான மருத்துவ பயன்களையும் அளிக்கிறது. குறிப்பாக உடல் எடையினை சீராக வைத்திருக்க உதவுகிறது. சர்க்கரை அளவினை குறைக்க வல்லது. ஆன்டி ஆக்சிடென்டாக வேலை செய்வதால் நல்ல உடல் செல்களை பாதுகாக்கிறது. குருதானியம்னு பார்த்தீங்கன்னா குதிரைவாலி, வரகு, திணை, சாமை, பனிவரகு இந்த 5 தான் மிக பிரதானமாக நம்ம எடுத்து சொல்கிறோம். குதிரைவாலியில் பார்த்தோம்னா நார்ச்சத்து, கால்சியம் மற்றும் இரும்புச்சத்து மிக அதிகமாக இருக்குது. இந்த இரும்புச்சத்தும் கால்சியம் சத்தும் இரத்த சோகை மற்றும் மூட்டு வலிக்கு மிகச்சிறந்த ஒரு தீர்வு. அதே மாதிரி நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறனால சர்க்கரை சத்துனால அதிகம் பாதிக்கப்படுறவங்களுக்கு இது நம்ம குதிரைவாலி சார்ந்த உணவு அதிகமாக எடுத்தாங்கன்னா அந்த பாதிப்பு இருக்காது. தமிழ்நாட்டில் ராமநாதபுரம், திருநெல்வேலி, விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் குதிரைவாலி அதிகம் பயிர் செய்யப்படுகிறது. குதிரைவாலி சாகுபடியில் புதிய அணுகுமுறைகள் குறித்த விழிப்புணர்வின் காரணமாக விருதுநகர் மாவட்டத்தில் தற்போது அதிக அளவில் குதிரைவாலி பயிர் செய்யப்படுகிறது. ஒரு 10,000 ஹெக்டேர் பரப்புல செயல் வழக்க திடல்கள் அமைக்கணும்னு திட்டம் போட்டிருந்தாங்க. இந்த 10,000 ஹெக்டேரில் வந்து என்னென்னா குதிரைவாலி, திணை, சாமை, பனிவரகு, ராகி இது போன்ற குறுதானியங்கள் அனைத்தும் வந்து இந்த மேட்டுப்பாகான இடங்களில் பயிரிட்டு விவசாயிகள் வந்து குறைவான தண்ணியில் நல்ல மகசூல் கிடைக்கணும், நல்ல வருமானம் கிடைக்கணுங்கிற நோக்கத்தில் வந்து ஒரு திட்டம் போட்டிருந்தாங்க. அப்போ இதற்கு உண்டான விதைகள் தயார் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து ஒரு 5 மாவட்டங்களில் வந்து விதைகள் உற்பத்தி பண்ண சொல்லி கொடுத்தாங்க. கொடுக்கும்போது குதிரைவாலி பயிரை விருதுநகர் மாவட்டத்தில் பயிரிட்டு விதைகளாக கொடுக்கணும்னு வந்து ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஒரு 125 கிலோ KV2 குதிரைவாலி ரகம், புதிய ரகம். இது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினால் வெளியிடப்பட்ட ரகம். கொடுத்ததை வச்சு கோடையில் சாகுபடி பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டோம். ஒரு விழிப்புணர்வு வந்து விவசாயிகள் மத்தியில் வந்து ஏற்படுத்தணும். விதைப்பண்ணை விவசாயிகள் வந்து தேர்வு பண்ணி விதைப்பண்ணை அமைக்கப்பட்டது.